ஹாய் காய்ஸ், வெல்கம் டு படை விலாக்ஸ். என்னடா இவனுக்கு சுற்றி தண்ணி ஏறி இதிலே எடுத்துகிட்டு இருக்கிறான்னு தான் நினைக்கிறீங்க. ஆனால் இப்போ இருக்கிற நிகழ்வுப்படி மேட்டூர்லேருந்து திறந்து விடப்பட்ட உபரி நீர் எல்லாமே வேஸ்ட்டாக ஆகாமல் இருக்கிறதுக்காக எல்லா சேலம் மாவட்டத்தில் இருக்கிற 100 ஏரி நிரப்புறதுக்கான திட்டத்தில் இந்த ஏரி தண்ணியெலாம் ஒவ்வொரு ஊருக்காக போயிட்டுருக்கு. அதில் மேட்டூர்லேருந்து திறந்தப்பட்டு நங்கவள்ளியில் இருக்கிற ஏரியில் பம்பு மூலிமா தண்ணி இழுத்து அந்த தண்ணி நங்கவள்ளி வழியாக வனவாசி ஏரியில் போய் கலக்குது. அங்கேருந்து அந்த தண்ணியெலாம் போய் பவானிக்கு ஸ்ட்ரெயிட்டாக அந்த பவானி ஆற்றுக்கு போகுது. அங்கேருந்து அதுக்கப்புறம் அது கடலில் கலக்குது. அதனால தான் நம்ம இது எத்தனை பேர்த்துக்கு தெரியும்னு தெரியல. அதனால் எங்கள் ஊர் வழியாக போகிறதுனால நாங்கள் அதை ஒரு வீடியோவாக எடுத்து எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தலான்னு நாங்கள் போகிறோம். அதோட வியூ தான் இது. சும்மா தண்ணி போகிற வழி மட்டும்தான் இது. இன்னும் நான் போய் அங்கே தண்ணி அருவி மாதிரி ஊற்றுற இடம்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் போய் உங்களுக்கு காட்டுறேன். அதெல்லாம் பார்த்தீங்களா, இங்கே இப்படி ஒரு இடம் இருக்குதா அப்படின்றது உங்களுக்கே ஆச்சரியமாக்கும். வாங்க அந்த இடத்தெல்லாம் போகலாம். கார் வரட்டும், இன்னைக்கு கவுத்துற வேண்டியதுதான். தண்ணிலாம் வரும். டைம் வரும்போது எல்லாரும் பாருங்கள். இதுதான் இந்த ஃபஸ்ட் ஏரியிலே இப்படி இருக்குது. இன்னும் 100 ஏரி இருக்குது. அதான் நீங்கள் யாராவது விருப்பப்பட்டீங்களா எல்லா ஏரியும் நம்ம எடுத்து போடலாம். புதுசாக அந்த ஏரி கூட பார்க்கல. தண்ணி போகிற வழி தான். அதுவே எவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். தண்ணி போகிற அதிகமாக கொடுக்குறதெல்லாம் நீங்கள் அதெல்லாம் குற்றாலம் இந்த மாதிரி இடத்துல தான் பார்த்துருக்கீங்க. ஆனால் நங்கவள்ளியிலே நாங்களே இப்போ தான் பார்க்குறோம். இந்த மாதிரி இடத்த நாங்களே எதிர்பார்க்கல. சர்ப்ரைஸாக தான் இருக்குது. நீங்களும் ஒரு டைம் பாருங்கள். இந்த மாதிரி நிறையா ஏரி இருக்குது. எல்லாத்தையும் நான் காட்டுறேன். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.